வணக்கம். நம்ம இந்த நியூ இயர் வீக் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கலக்கலான ஸ்நாக் பார்க்க போகிறோம். சிக்கன் வச்சுட்டு கட்லெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிக்கன் கட்லெட் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் ஆஃப் மின்ஸ்டு சிக்கன் எடுத்திருக்கேன். அதாவது சிக்கன் கைமா எடுத்திருக்கேன். ஒரு நம்பர் உருளைக்கிழங்கு எடுத்து நான் நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு நம்பர் போல் முட்டை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ கலக்கலான கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கட்லெட் செய்கிறதுக்காக நான் பாருங்கள் ஒரு சின்ன பேனில் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு இருந்துமே நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். நம்ம இஞ்சி பூண்டை கட் பண்ணி போட்டோம்னா நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கட்லெட்டு. நீங்கள் பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். பட் ஆனால் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது கட்லெட்டை பொறுத்த மட்டும். ஸோ பாருங்கள், இஞ்சி பூண்டு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சிடலாம். நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் நம்மளுக்கு லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் நம்ம லைட்டாக நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பாருங்கள், 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு நல்லா நிறம் மாதிரி வந்துடுச்சு. ஆனியன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடலாம். கீமா கட்லெட்டுக்கு எப்பவுமே கீமா ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். நீங்கள் பீஸா வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு வாட்டி நம்ம சுத்த விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா கீமா போல் வந்துடும். இதை நம்ம நல்லா கலந்து விட்டலாம். மிதமான தீயில் வச்சு 5 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் 5 மினிட்ஸ் போல் வச்சுட்டு இருந்தேன். சிக்கன் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா சுருங்கி நம்மளுக்கு வெந்து வருது. 50% போல் நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடருக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கட்லெட்டுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துடணும். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இந்த பெப்பர் ரெட் சில்லி பவுடருடைய ரா ஸ்மெல் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ மிதமான தீயில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் போல் மிதமான தீயில் இருந்துச்சு. நம்ம ஆட் பண்ண அந்த சில்லி பவுடர் பெப்பருடைய அந்த பச்சை மணம் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணி இதை பாருங்கள் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விடணும். தண்ணி தெளித்து விட்டு தண்ணி வத்துறும் போது நம்ம மிதமான தீயில் வச்சுக்கலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக வத்திடணும். ஸோ தண்ணி கம்ப்ளீட்டாக வத்துறும் போது நம்ம மிதமான தீயிலே வச்சிடலாம். தண்ணி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வத்திடுச்சு. ஸோ கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள், ட்ரையாக இருக்கணும் நம்மளுக்கு. அதாவது எப்படி சொல்லணும், முட்டை பொடி மாஸ் போல் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு நல்லா ட்ரையாக வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும் பொட்டேட்டோவை. உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுக்கு மாவு பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு நம்ம நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாம் நம்ம. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம்.
ஸோ இது போல் நம்மளுக்கு உருத்துற பதம் வரணும். அதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு சேர்க்குறோம். ஸோ இது போல் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். எல்லாமே அதே போல் நம்ம ஈவன் சைஸில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் சிக்கனை. ஸோ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு கட்லெட் ஷேப். ஸோ பாருங்கள், இது போல் ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஷேப் வரும். நீங்கள் எவ்வளோ சைஸில் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணுறீங்களோ அந்த சைஸுக்கு தான் நம்மளால் வந்து ப்ரெஸ் பண்ண முடியும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கட்லெட் உடைய ஷேப் வந்து நம்மளுக்கு ஸோ ஈவனாக வரணும்னா நீங்கள் ஈவனாக பால் பண்ணணும். ஸோ இது போல் வந்துடுமே ப்ரெஸ் பண்ணதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே நம்ம ஷேப் பண்ணியாச்சு. நம்ம எடுத்த ஒரு எக்கு எடுத்து நான் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த கட்லெட்டுடைய ஷேப்ஸ் எடுத்து நம்ம டிப் பண்ணி எடுக்கலாம் எக்கில். ஸோ இந்த முட்டியில் கோட் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம கோட் பண்ணி எடுக்கலாம். ஸோ பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து பேனில் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் வந்து தோசை தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண கட்லெட் பீஸை ஆட் பண்ணலாம். மிதமான தீயில் இருக்கணும். இப்போ இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற கட்லெட் பீசஸையும் டக்குன்னு ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து எல்லா சிக்கன் கட்லெட்ஸுமே வந்து தவாவில் ஆட் பண்ணிட்டோம். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது, எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடு எல்லாமே இருக்கக்கூடாது. மிதமான தீயில் மிதமான சூடில் வந்து நம்ம டிப் பண்ணி கட்லெட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். மிதமான தீயில் ஒரு பக்கம் வந்து 2 நிமிஷம் போல் வேகட்டும். மறுபடியும் மிதமான தீயில் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு நம்ம எடுக்கலாம். மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் இருந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கட்லெட்ஸை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் கட்லெட்ஸை வந்து திருப்பி போடும்போது. நீங்கள் வந்து நம்ம மீன்லாம் வறுக்கும் போது திருப்பி போடுற மாதிரி தப்புன்னு திருப்பி போட்டோம்னா உடஞ்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்பூனையும் இல்லைனா ஒரு ஸ்கூப் கரண்டியோ வச்சுட்டு நம்ம திருப்பி போடணும். ஸோ பாருங்கள், கட்லெட்ஸ்லாம் வந்து நம்ம திருப்பி போட்டுட்டோம். மறுபடியும் மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் வேகட்டும். கட்லெட்ஸ் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும், ரொம்ப தீச்சிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுமே நம்ம எடுத்துடணும். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுட்டு இருந்தோம். கட்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு கலக்கலாகவே வெந்துடுச்சு. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம கட்லெட்ஸை எடுத்துகிட்டு நம்ம வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நியூ இயர் டைமில் வந்து கலக்கலான ஒரு சிக்கன் ஸ்நாக்ஸ் தான் இந்த சிக்கன் கட்லெட். அதனால தான் உங்களுக்காக வந்து நான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கட்லெட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கட்டாயமாக உங்களுக்காக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர். நன்றி, வணக்கம்.